இத பாருங்க உமா, அவங்க என் அக்காவா இருந்தாலும் அவங்க பண்ண தப்பெல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிடாது. அதுவும் ஒரு விஷயம் உங்க மூலமா வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி பேசாம இருப்பேன்? உமா இதெல்லாம் கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். அப்பதான் மேற்கொண்டு தப்பு பண்ணாம இருப்பாங்க. எங்க அக்கா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட கோபம், அவங்களோட அகந்த எல்லாம். என்ன பண்றது, நான் அவங்க தம்பியா போயிட்டேனே. அவங்க மாறணும்னு எவ்வளவு முயற்சி பண்றேன், ஆனா அவங்க மாறுற மாதிரி தெரியல. ரோகிணிக்கு உங்க அக்கா செஞ்ச காரியத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னது அவங்களை கண்டிக்கிறதுக்காக இல்ல, நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதான் குருமூர்த்தி எல்லாம் உண்மையை சொல்லிட்டதுனால இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. முடிஞ்சிருக்கலாங்க, ஆனா மறுபடியும் புது பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம்? அதை நிறுத்தணும். அதுக்காக தான் நான் இப்படி நடந்துகிட்டேன். நானும் எவ்வளவு வாட்டி தான் இப்படி ஏமாறுறது? எங்க அக்காவும் ஸ்ரீனிவாசனும் விரோதி மாதிரி நடிச்சாங்க. அதையும் நான் நம்பினேன்ல. அவ்வளவு ஏங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஏதோ சாந்தி அக்காவோட கைடன்ஸ்னால நம்ம 2 பேரும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடிஞ்சது. அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லைங்க. அவங்கள தவிர மத்தவங்கள நல்லா இருக்காங்களேங்கிற ஒரு சாடிசம். பாவம் அந்த ரோகிணி அக்கா, அவங்க மேல அனாவசியமா லஞ்சப்படி ஆளை செட்டப் பண்ணி வீடியோ எடுத்து, பாப்பா இதெல்லாம் எதுக்கு? ஏன் இதெல்லாம் டிராமா? இவங்க புருஷன் இவங்களுக்கு கிடைக்கல, இவங்க போய் அவங்க புருஷன் காலில் விழ வேண்டியது தானே. எதுக்கு இந்த டிராமா? இதை விட்டுட்டு மத்தவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு என்னவோங்க, இந்த விஷயத்துல எங்க அக்கா பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதெல்லாம் சரி, இப்ப உங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற வேதனை தானே. நீங்க நம்பிக்கிட்டு இருங்க, எங்க அக்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா அவ்வளவுதான், she'll get hysterical. அவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, அதை நான் கேட்க போக உடனே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. நான் ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்க்கணும். இதே பிராக்டிஸ்ங்க, பிராக்டிஸ். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. எங்க அக்கா, அதனால தாங்க அவங்கள நான் ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்தேன். இவ்வளவு ஏங்க, ஒரு நாள் சாந்தி அக்காவை எங்க அக்கா கத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையிலையும் சாந்தி அக்கா தான் எங்க அக்கா ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. எங்க அக்காவால சாந்தி அக்காவை புரிஞ்சிக்கவே முடியாது, புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. சரி விடுங்க ஷாம். சார், டாக்டர் கூப்பிடுறாங்க. சார், உங்க ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, வாங்கிக்கங்க. Meena, here, look at me. I just want to focus you. Hey, turn right side, yeah. Hey, yeah, correct. Hey, a little left side, yeah. Oh, fine. Excellent. Michael, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. என்னங்க சார்? Excuse me, one second. Hello. Yeah, Dinesh speaking. ஆமாம்மா, அந்த கன்ஃபார்ம் தான், நோ ப்ராப்ளம், பண்ணலாம். ஓகே, பட் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் 14th 14th நாட் பாசிபிள். 24th பண்ணிக்கலாமா? ஓகே, 24th பண்ணிக்கலாம். ஓகே, பாய். மைக்கேல், 24th நோட் பண்ணிக்கோ. ஓகே சார். அப்புறம் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து ஃபோன் வரேன்னு, நான் ஷூட்டில் இருக்கேன், என்னால் பேச முடியாது, நீ அட்டன் பண்ணி நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ. யா, தினேஷ் ஸ்பீக்கிங். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆமாங்க, 14th 15th 16th தானே, நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்க ஈவினிங் வரீங்க இல்லையா? மாடல்ஸ் பார்க்கணும் இல்லையா? ஓகே, வந்துருங்க, பாய். ஓ சாரி. ரெடி. ஓகே, பொசிஷன் யா.
மாமா, நீங்க பெரியவங்க, கோவப்படாதீங்க. அனாவசியமா சாந்தி அக்கா மேல கோவப்படாதீங்க மாமா. என் மேலேயும் எங்க அக்கா மேலேயும் இருக்க வெறுப்ப சாந்தி அக்கா மேல காட்டாதீங்க. எங்க அக்கா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட கோபம், அவங்களோட அகந்தை எல்லாம் என்ன பண்றது, நான் அவங்க தம்பியா போயிட்டேனே. பாவம் ரோகிணி அக்கா, அவங்க மேல அனாவசியமா லஞ்ச பணி, ஆளை செட்டப் பண்ணி வீடியோ எடுத்து பாப்பா, இதெல்லாம் எதுக்கு? ஏன் இதெல்லாம் டிராமா? இவங்க புருஷன் இவங்களுக்கு கிடைக்கல, இவங்க போய் அவங்க புருஷன் காலில் விழ வேண்டியதானே? எக்ஸ்கியூஸ் மீ. Yes. அபிராமி மேடம் எந்த ரூம்ல இருக்காங்க? 104. 104. Thank you. தூங்குறாங்க போல இருக்கு. அப்புறமா வருவோம். ஸ்ரீனிவாசன் சார், ஆ? நான் ஒன்னும் தூங்கல, சிந்திச்சிட்டு இருந்தேன். நான் நேத்து அட்மிட் ஆனதும் நீங்க பயந்துட்டீங்களா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சிஸ்டர் சென்டிமெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம் தான். அதானே பார்த்தேன். என்னடா என் சம்மந்தி அம்மா கிட்ட அழையா விருந்தாளியா நோய் நொடியெல்லாம் நெருங்க முடியுமான்னு. இப்பதான் சம்மந்தி ரொம்ப நிம்மதியா இருக்கேன். ஆமா, என் தம்பி தங்கச்சி ரொம்ப பயந்துட்டாங்களா? ஆ, உங்க தம்பி தங்கச்சியை விட என் பையன் எகிர்னதை பார்க்கணும். ஆப்பா அப்பா பாப்பா. ஆமா, கூட யாரும் இல்ல? இல்ல, உங்க மருமக இருக்கா, அவ பார்மசி வரைக்கும் போயிருக்கா, இப்ப வந்துருவா. சம்மந்திமா, நான் ஜஸ்ட் விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். கிளம்புறேன். நீங்க எப்போ டிஸ்சார்ஜ் ஆக போறீங்களோ? போறதில்ல, நீங்க தான் முடிவு எடுப்பீங்க. எப்போ முடிவு எடுக்கிறீங்களோ ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, வெளியே எனக்கு போர் அடிக்குது. ஃபர்தர் பிளான்ஸை பத்தி யோசிக்கணும்ல. வரேன். ஏய் கார்த்திக், என்ன என்ன இங்க நின்று யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் அம்மா பத்தி தான்டா. ஓ, அத்தை இன்னும் யார்கிட்டயும் பேசலையா? அன்னைக்கு நீங்க எல்லாருமே பேசிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் எவ்வளோ பேசி பார்த்தேன். அம்மா பேசவே மாட்டாங்கடா. வீட்டுக்கு போகவே பிடிக்கல, போகாம இருக்க முடியல. என்ன பண்றதே தெரியலடா. வேணா சாந்திகா அவங்கள்ட்ட பேச சொல்லி பார்க்கலாமா? பாவண்டா, அவளும் அம்மா கிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டா. அம்மா அசரவே மாட்டாங்கடா. என்னடா வழக்கமா சாந்திகா பத்தி பேசினா ஏதாச்சும் சொல்லி காட்டுவ, இப்ப பாவங்கிற? யாரா இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டதை சொல்லிதானா ஆகணும். அதான். சரி, இப்போ வீட்டுல யார் இருக்கா? அம்மா தான் இருக்காங்க. மாமா எங்க போயிருக்காரு? அப்பா வெளில போயிருக்காரு. ஓ, அப்போ ஒண்ணு பண்ணலாம். இப்போ நீ உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. அத்தை ஃபோன் எடுத்து பேசிதானே ஆகணும். ஒரு நிமிஷம், அத்தை ஏதாச்சும் பேசுறதுக்கு முன்னாடி நீ எதுவும் பேசுறாத. ஏன்னா உன் குரல் கேட்டா அவங்க போனை வச்சிருவாங்க. புரியுதா? நல்ல ஐடியா தான். பண்ணு, உடனே பண்ணு.
வந்துட்டேன். ஹலோ 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 யார்ப்பா பேசுறது? ஹலோ மாமா, நீங்க எப்படி? ஓ கார்த்திக் நீயா? என்னப்பா போன் எடுத்து பேசாம இருக்க? இல்ல, அம்மா ஃபோன் எடுப்பாங்கன்னு பார்த்தேன். நீங்க எடுக்கிறீங்க? நானும் அக்கா போன் எடுப்பாங்கன்னு தான் பார்த்தேன். அவங்க பிடிவாதமா போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது முக்கியமான போனா இருக்க போதே நானே வந்து எடுத்தேன். நீங்க எப்போ மாமா வந்தீங்க? இப்பதான்ப்பா வந்தேன். அக்கா பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு மாமா ஒரே புலம்பல். அதான் அக்காவை எப்படியாவது பேச வைக்கலாம்னு முயற்சி பண்றதுக்காக வந்தேன். ஆமா, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? இல்ல மாமா, அப்பா வீட்டில் இல்லை. சரி, அம்மா தானே இருக்காங்க, ஃபோன் பண்ணா கண்டிப்பா பேசுவாங்கன்னு பார்த்தேன். ஆடாடே, நான் தான் கெடுத்துட்டணும். இல்லை மாமா, ரொம்ப நேரமா பெல் அடிச்சிருந்தது, அம்மா எடுக்கல. கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. சரி மாமா, நான் ஃபோனை வச்சிடுறேன். நீங்க பேசி பாருங்களேன். நிச்சயமா, அதுக்கு தானே வந்திருக்கேன். ஐ வில் டூ மை பெஸ்ட். உங்க அப்பாவும் அம்மாவும் பேச வைக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்காரு. என்னடா இது, பொம்பளைங்க பிடிவாதத்தை பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். இப்பதான் அத்தை கிட்ட நேர்ல பாக்குறேன். என்னைக்கு தான் பேச போறாங்களோ. அக்கா, நீ என்ன திட்டி இருக்க, ஆத்திரப்பட்டிருக்க, ஏன் பேசாம கூட இருந்திருக்க. ஆனா அதெல்லாம் நாள் கணக்குல கூட இல்லை, மணிக்கணக்கில் தான். இப்ப ஏன்க்கா இந்த பிடிவாதம்? சொல்லுக்கா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த போராட்டம்? நீ மற்றவங்க கிட்ட பேசல சரி, நான் உன் தம்பிக்கா. என்கிட்ட கூட பேசலன்னா எப்படி? நீ என்கிட்ட பேசினாதானே உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். அக்கா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு அந்த போராட்டம்? நீ இப்படி பேசாம இருக்கிறது உனக்கு சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா எங்களுக்கு சந்தோஷமா இல்லை. புருஷன் பெச்ச கேட்க வேண்டியதுதான். அதுக்காக மாமா கோவத்துல சொன்னதை அப்படியே எடுத்துக்கிறதா? கொஞ்சம் யோசனை பண்ணுக்கா. உன் பேச்சு தான் என்ன வளர்த்தது. உன் பேச்சு தான் இந்த மாமா குடும்பத்தை வாழ வச்சது. உன் பேச்சு தான் உன் பொண்ணுங்களோட வாழ்க்கையை வளமாக்கிச்சு. இந்த குடும்பத்துல ஆட்டமா ஆடிட்டு இருந்த அபிராமியை உடைக்கிறது உன் பேச்சு தான். ரோகிணியை வாழ வச்சது உன் பேச்சு தான். சாந்திக்கு ஆதரவா இருக்கிறது உன் பேச்சு தான். இப்ப நீ திடீர்னு ஊமையாயிட்டா நாங்கெல்லாம் எங்கக்கா போறது? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காவது வாயை திறந்து பேசுக்கா. வேணாம் பாலா, அவ கேட்க மாட்டா. அவட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவ இப்ப பழைய ராஜி இல்ல. முன்னால எல்லாம் நான் கோவப்படுவேன், அவ சாந்தமா போகன்னு சொல்லுவா, நான் கேட்டுக்குவேன். இப்ப நான் சாஃப்ட் ஆயிட்டேன்ல, அதனால நான் இப்ப சொன்னால மதிக்கிறது இல்ல. பாலா, நான் முன்னாலாம் வெளியில இருந்து வீட்டுக்கு வந்தா ரொம்ப டயர்டா இருக்கீங்களே, தண்ணி சாப்பிட்றீங்களா, மோர் சாப்பிட்றீங்களான்னு ரொம்ப அக்கறையோட கேட்பாப்பா. என்னைக்காவது எனக்கு தலையை கிளையை வலிச்சதுன்னா குடுகுடுன்னு ஓடி போய் மருந்து மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பா. இன்னைக்கு பாரு, நீயே பாரு, இவ்வளவு தூரம் சொல்றேன், முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறப்பா. பழைய ராஜியாவா? நீயாவது பதில் சொல்லேன்பா. உனக்குமா புரியல? வீட்டுல புருஷங்கிட்ட பொண்டாட்டி முகம் கொடுத்து பேசலன்னா அவன் நிலைமை என்ன? தானே மாமா. எதுக்காக பாலா இவ அவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறா? இனிமே நீ பேசக்கூடாது அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்காவா? எந்த சந்தர்ப்பத்தை சொன்ன நீ யோசிச்சு பார்க்க வேண்டாம். அபிராமியை சமாதானப்படுத்த மதன் நீ போய் அவளை பாடுறான்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாம கார்த்திக் நீ போய் அவளை கொன்னுட்டு வாடான்னு சொன்னப்போ வாய மட்டும் சொல்லக்கூடாதா? எதுக்கு இவ்வளவு கோபமா அவளுக்கு? அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, எல்லாம் சுமூகமா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவன் வாய முடிக்கிட்டே இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன இவன் மதிக்கலைன்னு தானே அர்த்தம்? ஆசிரமத்துக்கு போனவன் எதுக்காகப்பா திரும்பி வந்தேன்? இந்த ராஜிக்காக. பாவம் தனியா ஆனா அந்த மாதிரி தவிக்க போறாள்ங்கிற ஒரே காரணத்துக்காக வந்தேன். இப்ப அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிருச்சுல்ல. நான் திரும்ப போறேன் ஆசிரமத்துக்கு, அங்க போய் உயிரை விடுறேன். அப்ப தெரியும் இவளுக்கு எல்லாம். என்னங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. ராஜி, நீயாம பேசுன?
ஆமாங்க. அக்கா பாலா, ஒரு சாதி அவங்க அக்கா பேசிட்டாப்பா. நீங்க தீர்க்காசா இருக்கணும்னு தான் நான் தினமும் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் உயிரை விடுறேன்னு அபசுகுணமா பேசுறத தாங்கிக்க முடியலீங்க. நீங்க அந்த நேரத்தில் எடுத்த முடிவு தப்பான முடிவுன்னு நான் ஆத்திரப்பட்டுட்டேன். அதனாலதான் உங்களை என்னைக்குமே எதிர்த்து பேசாதன்னா அன்னைக்கு எதிர்த்து பேசிட்டேன். ஆனா நீங்க பேசாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களோட பேசாத இருந்த நாள்ல நான் பட்ட வேதனை எனக்கு தாங்க தெரியும். ஏன் ராஜி, எதுக்கு இந்த வேதனை இல்ல? நான் கோவத்துல தானே பேசினேன். இதை போய் நீ பெருசா எடுத்துக்கலாமா? சொன்னது யாருங்க? நீங்க. ஏன் புருஷன். கணவனும் கடவுளும் ஒண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா தெய்வத்தை விட மேலானவர் தாங்க புருஷன். உங்களை மதிக்கிறதுக்காக, எல்லாரும் உங்களை உணரணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் பிடிவாதமா இருந்தேன். அப்படி நடந்துகிட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நீ அன்னைக்கு ஏன் அப்படி நடந்துட்டேன்னு எனக்கும் புரியலக்கா. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் உண்மை புரியுது. மாமா அன்னைக்கு பேசினது தப்புதான். அன்னைக்கு மாமா இருந்த மனநிலை, ரோகிணி இருந்த சூழ்நிலை, இதெல்லாம் பார்த்து நான் அமைதியா இருந்துட்டேன்க்கா. வேணாம்பா, வம்பே வேணாம். நான் இனிமே ராஜியை கோச்சிக்கவே போறதில்ல. நீங்க கோவப்பட்டாதாங்க சந்தோஷம். தப்பறா அக்கா, இந்த சந்தோஷமான செய்தியை நான் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்றேன். நீ எனக்கும் மாமாக்கும் சூப்பரா ஒரு காப்பி கொண்டு வாப்போ. பிச்சிட்டீங்களே மாமா. கை கொடு பாலா. ஆசிரமத்துக்கு போறேன்னு பயமுறுத்துன்னு சொன்ன பாரு, அந்த ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. எங்க மாமா, நான் ஒரு சின்ன கோடு போட்டேன், நீங்க ரோடே போட்டீங்களே மாமா. நான் சொல்லாத டயலாக் எல்லாம் பேசி தவமாய் தவம் ரேஞ்சுக்கு சென்டிமெண்டா பியூட்டிஃபுல்லா டெவலப் பண்ணிட்டீங்களா மாமா. அதுவும் அந்த கடைசி டயலாக் சூப்பர். அந்த ஆசிரமம் மேட்டர் தான் மாமா கை கொடுத்தது. உடனே நான் எல்லாருக்கும் போன் பண்ணி இந்த சந்தோஷமான சமாதானத்தை சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். நீங்க சொன்னதெல்லாம் முடிச்சு. ஓகே சார். ஹலோ கார்த்திக், உங்க அம்மா பேசிட்டாங்க. அம்மா பேசிட்டாங்களா? ஆமாப்பா. எப்படி மாமா பேசினாங்க? எல்லாம் நானும் மாமாவும் சேர்ந்து பண்ண ஐடியா தான். அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். முதல்ல லைன் கட் பண்ணு. நான் சாந்தி, அனிதா, சுவாதி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும். மாணிக்கம், இந்த வண்டியை 1 வீக்குள்ள ரெடி பண்ணி டெலிவரி பண்ணணும். சரி அர்ஜுன். அப்பா கொஞ்சம் கரெக்டா பார்த்து தொடப்பா. அந்த பக்கம் அந்த என்ஜின் கிட்டலாம் பாரு. அம்மா பேசிட்டாங்களா? என்னடா சொல்ல? யார் சொன்னா? ஆமாண்டா, உங்க அப்பா தான் சொன்னாரு.